Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பன்னீர் சீஸ் ரோல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி இல்லாம வேக வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப குழ குழன்னு ஆயிடும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். சப்போஸ் அது உங்கள்கிட்ட இல்லைன்னா கொஞ்சம் வரமிளகாவை எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பொறன்னு நம்ம பவுடராக்கி போட்டுக்கலாம். அதோட நம்ம திருவி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம பீஸாவுக்கு போடுற மொசரல்லா சீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நம்ம பன்னீரையும் இந்த மாதிரி நான் ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, அதோட நம்ம கேப்சிகம், கொஞ்சமாக வெங்காயம், இதையும் சேர்த்து அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேரட் பிடிக்கும்னாலும் கேரட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஈவனாக எல்லாத்தையும் தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எந்த காரணத்துலையும் போட்டுறாதீங்க. அது பார்த்திங்கன்னா சீஸு எல்லாமே வரப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப எல்லாம் ஒரு மாதிரி குழ குழன்னு நம்மளோட ஷேப்புக்கு வராது. இருக்கிற நம்ம வெங்காயத்தில் வர தண்ணி, உருளைக்கிழங்குல இருக்கிறது, பன்னீர், சீஸு, இதோட ஈரப்பதத்திலேயே நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை ஷேப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ரோல் மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி. பால் மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் கட்லட் மாதிரி பண்ணிங்கனாலும் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்நாக்காக கூட இருக்கும் பசங்களுக்கு. ஈவினிங்கில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் மற்ற எல்லாத்தையும் நான் ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ எடுத்து இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த பேட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ அந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதில் அந்த ரோலை போட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸை போட்டு ஒரு மாதிரி டைட்டாக எல்லா சைடும் பாண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப சீஸ் மெல்ட் ஆகி ஹோல் இருந்துச்சுன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் நான் டபுள் கோட் பண்ணிக்கினேன். அகெயின் அதில் டிப் பண்ணிவிட்டு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு கோட் ப்ரெட் க்ரம்ஸை வச்சு டைட்டாக நம்ம அதை பாண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வெளியில் சீஸ் மெல்ட் ஆகி வராமல் இருக்கும். இதே மாதிரி மற்ற எல்லா ரோலையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் செஞ்சு வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஆயிலை மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் எடுத்தீங்க அப்படின்னா கலர் ஈவனாக வராது. ஸோ உள்ளே இருக்க இது சீஸும் ஈவனாக மெல்ட் ஆகி நல்லா இருக்கணும். அதனால் மீடியம் ஹீட்லேயே அதை வறுத்து எடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். சப்போஸ் சில இதில் ஹோல் இருந்து வெளியில் சீஸ் வராமல் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம போடலாம். அதே மாதிரி அடிக்கடி திருப்பியும் விட வேண்டாம். ஒரு சைடு கலர் ஆனதுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வெந்துடும். ஏன்னா நம்ம கரண்டியை வச்சு நம்ம பரட்டுறப்ப பார்த்திங்கன்னா கரண்டியோட எட்ஜில் ஹோல் விட ஆரம்பிச்சிடும். அது வழியாக சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக திருப்புறப்ப பார்த்து திருப்புங்க. எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனில் வர அளவுக்கு லைட்டாக பரட்டி விடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் இது வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். சீஸும் மெல்ட் ஆகி வெளியில் வராமல் இருக்குது. பார்த்திங்களா, தெரியும்.
இந்த ரோல் வந்து பசங்களுக்கு ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.